சட்டசபையில பேச உங்களுக்கு தைரியம் கிடையாது. சட்டசபையில பேச தைரியம் இல்லாதனால தான் வீட்டுல போய் நீங்க ட்வீட் போடுறீங்க. யார் இந்த அண்ணன்? ஓ இவரா? இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு நாங்கள் 200 ரூபாய் யூபி தான் கொத்தடிமைகள் தான் அப்படின்னு கத்தி கொண்டு இருந்தீங்களே, அந்த டீம் தானே ப்ரோ? சட்டசபையில் என்ன ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் இருப்பாங்களா? அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது? மக்கள். மக்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க. லட்சக்கணக்கான மக்களோ இல்ல கோடிக்கணக்கான மக்களோ மக்கள் தானே ஓட் பண்ணாங்க. அப்ப மக்களை பார்த்து தானே பேசணும் ப்ரோ. மக்களுக்கு தான் சரியான பதில் கொடுக்கறாரு. மக்கள் முன்னாடி பேசுறாங்க. என்ன உங்க டிஎம்கேல இருந்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க, மக்கள் கேள்வி கேட்கறாங்கன்னா உதயநிதி அண்ணா அவ்வளோ சட்டசபையில கூவுனாரு. அத்தனை கோடி மக்கள் இல்ல. நான் கேக்குறேன், இப்ப நீங்க ரீசெண்டா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்கல்ல, ஒரு 1000 பேர் வந்ததுக்கு அப்படி இப்படி ஐயோ அப்படின்னீங்க. பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? எப்படி நீங்க பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆடியோ லஞ்ச் மாதிரி இந்த மாதிரி கிரவுட் இருந்தா தான் நீங்க பேசுவீங்களா? என்ன சொன்னீங்க? பஞ்ச் டைலாக்கா? பஞ்ச் டைலாக்கா? சாரி ப்ரோ, இரும்பல். பஞ்ச் டைலாக்கா? இப்ப ரீசன்ட் டைம்ல வாழடி வாழையாக வளர்ந்து வரும் ஆலமரம் நாங்கள். வாழையடி வாழைய வாழை மரம் தான் வளர்ந்து வரும். ஆலமரம் எப்படி வரும்? இல்ல கேக்குறேன், ஆலமரம் எப்படி வரும்? என்ன ப்ரோ நீங்களாம் பஞ்ச் டைலாக் பேசாததுனால தான் இப்ப அங்க பேசிருந்தீங்களா? நீங்களே பேசும்போது திரை உலகில பிரபலமா அப்படி இப்படின்னு வாரி அடிச்சுட்டு வந்த அவரு பஞ்சு டைலாக் பேசினா உங்களுக்கு என்ன? இல்ல பஞ்சு இல்லாம டைலாக் பேசினா உங்களுக்கு என்ன? நீங்களா பஞ்ச் டைலாக் பேச